ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2020 நெட் எக்ஸாம் பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் கேட்டிருக்க ஒரு 5 கொஷின்ஸ் தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. First question, arrange the following types of machine in descending order of complexity: SIST, MIMD, SIMD. Choose the correct answer from the options given below. Option A, ABC. Option C, option B, CBA. Option C, BCA. Option D, CAB. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின்ஸை வந்து டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி படி அரேஞ்ச் பண்ணும். டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க அதோட காம்ப்ளெக்சிட்டியை பேஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIMD, செகண்ட் ஒன் SIMD, தேர்ட் ஒன் SIST. SISTனா சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் சிங்கிள் டேட்டா, MIMDனா மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிபிள் டேட்டா, SIMDனா சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிபிள் டேட்டா. ஸோ எது கிரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIMD தான் கிரேட்டர், அதுக்கப்புறம் SIMD, அதுக்கப்புறம் SIST. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் BCA. ஆப்ஷன் C, BCA is the correct answer for this question. Next question, a company has a choice of two languages L1 and L2 to develop a software for their client. Number of LOC required to develop an application on L2 is thrice the LOC in language L1. Also, software has to be maintained for the next 10 years. Various parameters of two languages are given below to decide which language should be preferred for development. So, man year needed for development LOC by 1000 கொடுத்துட்டாங்க L1 L2 bothல. Development cost 70,000, 90,000. Cost of maintenance per year 1,40,000. Total cost of the project include the cost of development and maintenance. What is the LOC for L1, for which the cost of developing the software with both the languages must be the same? Option A 2,000, option B 6,000, option C 3,000, option D 5,000. Sorry. ஸோ லெட் LOC ஆஃப் L1 என்னன்னு எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். L2 வந்து த்ரைஸுன்றதுனால 3xன்னு எடுத்துக்கிறோம். இயர் வந்து நம்மளுக்கு 10 years கொடுத்துட்டாங்க. L1 ஈக்குவல் டு L2 ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ x/1000 இன்ட்டு 70,000. ஸோ இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, x/1000 இன்ட்டு 70,000. அதேமாரி பிக்கு ஈக்குவேட் பண்ணுறப்ப x/1000 இன்ட்டு 90,000. 3x into. So x/1000 into 70,000 plus இந்த 10 into 1 lakh என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10. 1 lakh வந்து காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பர் இயர். ஃபஸ்ட்டு மேன் நீடடையும் டெவலப்மெண்ட் காஸ்ட்டையும் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பர் இயர் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ 10 into 1 lakh is equal to த்ரைஸ்ன்னு கொடுத்ததுனால 3x/1000 into 90,000, 10 into 40,000. இந்த ஜீரோஸ் கீழே வந்துடுச்சு. 10 into 40,000. இப்போ ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 70x கிடைக்கும். 70x ப்ளஸ் 10 into 1 lakh பண்ணுறோம், அப்போ 10 lakhs கிடச்சிடுது. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், 270x இதை கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் 3 சார். ஸோ இப்போ 270x ப்ளஸ் 4 lakhs கிடைக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த 10 lakhஸையும் -4 lakhs பண்ணுறோம். 270 - 70x பண்ணுறோம். ஸோ இப்போ யூ வில் கெட் 6 lakhs ஈக்குவல் டு 200x கிடைக்கிது. எக்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டு 6 lakhs டிவைடட் பை 200 பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் யூ வில் கெட் 3,000 as the answer. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C 3,000. Next question, consider the regular expression R equal to A B plus A clean closure, S equal to A into A plus B positive closure, T equal to AA star B கொடுத்துருக்காங்க. Choose the correct answer from the options given below based on the relation between the languages generated by the regular expression above. ஸோ இதில் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு எப்பயுமே தெரியும் clean closure is higher than
பாசிட்டிவ் க்ளோஷர். அப்போ இது வந்து இதோட சூப்பர் செட். ஏன்னா இங்கே லேம்டா ஒன்று சேர்ப்போம், எம்டி ஸ்ட்ரிங் லேம்டா ஒன்று சேர்ப்போம் இந்த க்ளீன் க்ளோஷரில். பாசிட்டிவ் க்ளோஷரில் லேம்டா கிடையாது. ஸோ எம்டி ஸ்ட்ரிங் வந்து பாசிட்டிவ் க்ளோஷரில் கிடையாது. அதனால் இதை என்ன சொல்கிறோம், இதோட சூப்பர் செட்டுன்னு சொல்கிறோம். அப்போ எஸ் இஸ் அ சூப்பர் செட் ஆஃப் ஆர், இங்கே இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எஸ் இஸ் சூப்பர் செட் ஆஃப் டீன்றது தெரிஞ்சுக்கலாம். So correct answer is option C for this question. Option C is the correct answer. LR is a superset of LT is a superset of LSன்றது. ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ் லாங்குவேஜஸ் இதில் ஜென்ரேட் ஆகுது, ஸ்ட்ரிங் ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஈக்குவல் டு லேம்டா ஏ ஏஏ ஏபி ட்ரிபிள் ஏ டபுள் ஏபி ஏபிஏ ட்ரிபிள் ஏபி எக்ஸெட்ரா, இது மாதிரி ஆரில் ஜென்ரேட் ஆகுது. அடுத்தது எஸ்ஸில் என்ன ஜென்ரேட் ஆகுது ஸ்ட்ரிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏஏ ஏபி ட்ரிபிள் ஏ ஏஏபி ஏபிஏ ஏஏபி. அடுத்தது டீயில் ஏபி ஏஏபி ட்ரிபிள் ஏபி. ஸோ இதை பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ ஆர் இஸ் எ சூப்பர் செட் ஆஃப் எஸ், எஸ் இஸ் எ சூப்பர் செட் ஆஃப் டி. ஏன்னா இங்கே லேம்டா இதில் இல்லை, எஸ்லேயும் இல்லை டீலேயும் இல்லை. அதே மாதிரி இங்கே ஏ இல்லை. ஸோ அது மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா ஏ இல்லை. அடுத்தது எஸ்ஸுக்கும் டீக்கும் பார்த்திங்கன்னா இங்கே டபுள் ஏ இருக்குது, இங்கே டபுள் ஏ மிஸ்ஸிங். ஸோ இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, R is a superset of S, S is a superset of T. Option B is the correct answer. Option B is the correct answer for this question. Consider the following properties: reflexive, antisymmetric, symmetric. So reflexive na நம்மளுக்கு தெரியும், A is related to A. Symmetric na என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A is related to B, B is related to A. A is a brother of B, B is a brother of A ன்னு சொல்லலாம். Antisymmetric na A is related to B, B is not related to A. A is a brother of B, B is not a brother of A. So இந்த மாதிரி வரணும் antisymmetric na. Let A equal to A, B, C, D, E, F, G and R equal to A, A, B, B, C, D, C, G, D, G, E, E, F, F, G, G on be a relation on A கொடுத்துட்டாங்க. Which of the following property is satisfied by the relation R? So இந்த relation R எந்த ப்ராப்பர்ட்டியை satisfy பண்ணுதுன்னு கேட்குறாங்க. only A, only C, both A and B, B and not A. So correct answer வந்து இதுக்கு B and not A is the correct answer. B என்னது நம்மளுக்கு antisymmetric, நாட் ஏன்னா ரிஃப்ளெக்சிவ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அது எப்படின்றது பார்ப்போம். நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஸ்ட்ரிங் வந்து ரிலேஷன் வந்து என்னது, ஏஏ பிபி சிடி டிசிஜி டிஇ டிஜி இஇ எஃப்எஃப் ஜிஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் முன்னவே சொன்னேன் இல்லையா, ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இஸ் ரிலேட்டட் டு ஏ சொல்கிறோம் சிமெட்ரிக்னா. ஆன்டிசிமெட்ரிக்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இஸ் நாட் ரிலேட்டட் டு ஏ. அந்த ஆர் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கணும். பி இஸ் நாட் ரிலேட்டட் டு ஏ. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்க ரிலேஷனில் ரிஃப்ளெக்சிவ்னா என்னென்னா, ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏவே தான். அப்போ ஏஏ இருக்குது, பிபி இருக்குது, சிசி மிஸ்ஸிங். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். சிசி நாட் ரிஃப்ளெக்சிவ், சிசி மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அதே மாதிரி டிடி இல்லை, இஇ இருக்குது, எஃப்எஃப் இருக்குது, ஜிஜி இருக்குது. அப்போ சிசி டிடி மிஸ் ஆகிறதுனால இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், நாட் சிமெட்ரிக்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தோம் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இஸ் ரிலேட்டட் டு ஏன்னு சொல்லிட்டு. அப்போ அது மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், C is related to D, D is related to Cன்னு இங்கே வரணும், அது மிஸ் ஆகுது. அடுத்தது D is related to Gனா G is related to Dன்றது வரணும். அதே மாதிரி G is related to Cன்றது வரணும். ஸோ அது மிஸ் ஆகுது இங்கே. ஸோ அதனால் C is related to G இருக்கு இல்லையா, G is related to C மிஸ் ஆகுது. D is related to G is related to D மிஸ் ஆகுது. அடுத்தது ஆன்டிசிமெட்ரிக் பார்ப்போம். ஆன்டிசிமெட்ரிக்னா என்னென்னா, C is not related to D. ஸோ அதே மாதிரி D is not related to Cன்னு வரணும். அது இங்கே இல்லை. ஸோ அது கரெக்டு, அது இல்லை. D is related to G, அதே மாதிரி G is not related to D இல்லை. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிசிமெட்ரிக். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆன்டிசிமெட்ரிக் பட் நாட் ரிஃப்ளெக்சிவ். B and not A is the correct answer for this question.
Next question. Given below are different properties of 3D projections from A to D. Identify the correct order on the basis of property true. Computer graphics order question. A perspective projection only. Maths தான் இது. A perspective projection only requires homogeneous coordinates in order for it to be enclosed into a linear transformation. அடுத்தது an orthographic projection only. Far away objects appear the same as size as closer ones. ஸோ far away objects எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசரில் எப்படி தெரியுமோ அதே மாதிரியே இருக்கும்ன்றாங்க. both orthographic and projective transformations. straight lines are mapped to straight line. straight lineயும் straight line கூடயே மேப் பண்ணுறோம். neither orthographic nor projective transformations. Distances and angles are preserved. Neither orthographic nor projective transformation டிஸ்டன்ஸும் ஆங்கிளும் preserved. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். தேங்க்யூ.